இன்றைக்கி கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி சிம்பிளான கிராஃப்ட் பண்ணலாமா? அதுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இன்னொரு கார்ட்போர்டையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு அதை ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு டிசைனாக ஒரு லேயர் வந்து க்ரியேட் ஆகும். அந்த கார்ட்போர்ட் வந்து நான் ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு எண்ட்ஸில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டோட நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி கிடைக்கும். கீழே வந்து கவர் பண்ணுறதுக்காக அதே சைஸில் வந்து ஒரு கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி கீழே வந்து கம் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். ஃபுல்லாக ஒட்டிட்டக்கப்புறமா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பையும் அந்த ரெக்டாங்கிள் ஷேப் கார்ட்போர்ட் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையுமே வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். எல்லோ அண்ட் ப்ளூ கலரில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். கவர் பண்ணக்கப்புறமா அந்த ஃப்ளவர் வேஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கோ இல்லையா, அங்கே வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. பெயிண்ட் பண்ணக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கார்ட்போர்ட்ஸ்லாம் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கலர் பேப்பர் யூஸ் பண்ணி, அது எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் வேஸை வந்து ஓரமாக நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கம் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டக்கப்புறமா நம்ம அந்த கார்ட்போர்ட்ஸ் இருக்குல்ல, அது திருப்பி 2 கார்ட்போர்ட் பீசஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து பேக் சைடில் வந்து ஒட்டிக்கோங்க. நான் சொல்கிறத விட பார்த்தா நல்லா புரியும். இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. ஒட்டிட்டக்கப்புறமா நம்மளுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் வந்து ஹோம் அப்படின்னு சொல்லி நான் எழுதி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அரேஞ்ச் பண்ணி நான் வந்து அதை அப்படியே ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸை வந்து நீங்கள் அதில் வந்து ஒட்டிக்கலாம் எழுதி. அதுக்கப்புறமா அந்த நம்ம ஹிஜாப் பின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பின்ஸ் வந்து நான் 4 எடுத்திருக்கேன். அதை வந்து நான் குத்துற மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஹிஜாப் பின்ஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்க பின்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கீ ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.